Hello friends, welcome to saishut. இன்னைக்கு நம்ம வீடியோல plain biryani அதாவது குஸ்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். இதுக்கு 2 விரிஞ்சி இலை, 2 பட்டை துண்டு, அதுக்கு அப்புறம் கடல் பாசி எடுத்துர்க்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். 1 ஏலக்காய், 1 கிராம்பு, அன்னாசி பூ. தேங்காய் பால் வந்து 2வது 3வது அந்த மாதிரி பிழியறது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அது வந்து எடுத்து வச்சுருக்கேன் அரிசி ஊற வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிழியறது திக்காக இருக்கிற தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், மசாலா சொல்லியாச்சு. தக்காளி வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இதுவாக அரைச்சி வச்சுருக்கேன், பியூரியாக அரைச்சிருக்கேன். அடுத்தது வந்து வெங்காயம் வந்து 2 எடுத்துக்கோங்க, ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க மெலிசா. அதுக்கப்புறம் தயிர் 1 டேபிள் ஸ்பூன் போல், 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் வந்து லெமனு, 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஊறணும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு இதை செய்ய ஆரம்பித்தோன்னா ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். ஊறுறதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த கப்பால் வந்து 1.5 கப்பு போட்டிருக்கேன். நான் 1 கப்புக்கு 2 அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுவேன். இப்போ 1.5 கப்புங்கிறதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்து ஃபஸ்ட்டு 1.5 கப்பு வந்து தேங்காய் பால், அந்த 2வது 3வதாக பிழிஞ்ச தண்ணியாக இருக்கும்ல, அந்த தேங்காய் பாலை ஊற்றியே ஊற வச்சிடுறேன். இது வந்து நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு 1.5 வந்து இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு 1.5 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி நான் மூடி வச்சிடுறேன், அது ஊறட்டும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வந்து நம்ம அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா காஞ்சோடனே நம்ம இந்த ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டுடலாம். எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப கொஞ்சமாக, ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். நான் அதை காமிக்க மறந்துட்டேன், அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க, சுருள வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இதில் வந்து இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் இது வதக்கிட்டோன்னே கூட பச்சை மிளகா சேர்த்து வதக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா அதுக்கப்புறம் தான் நான் போட போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு தடவை. இப்போது இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, புதினா 2ம் கலந்து வச்சுருக்கேன். அதுவும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். நான் கொத்தமல்லி வந்து ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணலை, ஏன்னா இது வதக்கி வேகும் போது இதுவே நல்லா சுருண்டுடும். அதனால் நமக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. நான் இப்படியே போட்டு வதக்கிடுறேன். பச்சை மிளகா வந்து 2 போட்டால் போதும். நம்ம காரத்துக்கு இதில் மிளகாய்த்தூள் தான் வந்து அதிகமாக சேர்க்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் பிரியாணி மசாலா ஏதாவது உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறுமா இது 2 மட்டும்தான் சேர்க்குறேன் இன்றைக்கி. இப்போது இதை நல்லா வதக்கிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம், தயிரும் சேர்த்துருக்கோம். அதனால் லெமன் ஜூஸ் கம்மியாக சேர்த்தா போதும், இல்லைனா ரொம்ப புளிப்பு எடுக்க ஆரம்பிச்சிரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண அதுக்கப்புறம் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, நான் அது 1 கப் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுடுங்க, அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ரைஸில் கலந்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ரைஸில் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன். எனக்கு இந்த கிரேவியே வந்து இன்னொரு 1.5 கப் அளவுக்கு வந்துடுது. அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கலை. இந்த கிரேவிலே அப்படியே ரைஸ் போட்டோன்னா நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா ஊற்றினோன்னா வந்து ரொம்ப குழஞ்சிடும். நான் இதிலே வந்து உப்பு ஆட் பண்ணி வச்சுட்டேன்.
இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் வர வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போது ஸ்டீம் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விடும் போது பொறுமையாக கிளறி விடுங்க, இல்லைன்னா வந்து ரைஸ்லாம் உடஞ்சி போயிடும். இப்போது ஒரு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணி ஒரு 1/2 hour கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி கோத்தா மாதிரி இருக்கும். இப்போது இதையும் வந்து நம்ம கிளறி விடும் போது பார்த்து கிளறுங்க. இது சூட்டோடு இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டினா போல் இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நல்லா பொல பொலன்னு வந்துடும். டேஸ்டியான குஸ்காவும் ஆனியன் ரைத்தாவும் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.